ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் 2 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின உடனே கையில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், சுத்தமான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், அப்புறம் மூக்கடலை இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை சாதத்துக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 5 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். இதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஹெல்த் டிப்ஸ் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த டீ, காஃபி குடிக்கிறத விட காலையில் கொஞ்சம் சீரகம் சுடுதண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் அரை சக்கரை போட்டு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல கேஸ்ட்ரிக்கே இருக்காது. நம்ம மாத்திரை போடாமே இந்த கேஸ்ட்ரிக்கை வெளியேற்றலாம். உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். சீரகத்துக்கு எல்லாமே சீராக்குற ஒரு தன்மை இருக்குது. அதனால் சீரகத்தை பயன்படுத்துங்க. தக்காளி நல்லா பாதியாக வதங்கிருச்சு. இப்போ பிரியாணி மசாலா, வெறும் மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். நம்ம அரிசியை சேர்த்து குக்கரை மூடி வச்சிட்டோம். இது ஒரு 3 விசில் வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.